ஹாய் குட் மார்னிங் காய்ஸ். நான் தான் உங்கள் செந்தில் நியூஸ் ஸ்டார். எல்லாம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? என்னை யாருன்னே தெரியாதவங்களே எனக்கு லைக் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு எனக்கு லைக் பண்ண உங்களுக்கு உரிமை இருக்கும்போது என்னை திட்டுறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. நான் ஏதோ தப்பாக கமெண்ட் பண்ணாலும் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் புண்படுற மாதிரி பேசினாலும் மன்னிச்சிடுங்கண்ணா. நான் ஆள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. இன்றைக்கி நான் என்ன பேச வரேன்னா, ஒரு நர்சிங் ஜாப் பற்றி சொல்லலாமா, இல்லை ஃபேமிலி ரொட்டீனை பற்றி சொல்கிறேன்னா. ஃபேமிலி ரொட்டீன் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி எல்லா பேரண்ட்ஸுமே ஒரு குழந்தைய பெற்றெடுத்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்க்குறாங்க இல்லையா. செப்ரேட்டு லைஃப் லாங் ஏமாறுறது ஃபுல்லாகவே ஆண்கள் தான். பெண்கள் யாருக்கிட்டையுமே ஏமாறல. அவங்க எல்லா விஷயத்துலேயும் அவங்க உஷாராக இருக்கிறாங்க. 100% பொண்ணுங்க. நம்ம எல்லாம் சில யூடியூப்பில் சொல்கிறாங்க, பொண்ணு அவங்க வீட்டை விட்டு எல்லாரையும் விட்டு நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நம்ம வீட்டுக்கு வரல. நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு நாடகம். நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த செகண்டே நம்ம அப்பா அம்மா மேலே ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லி நம்மளை தனி குடும்பம் கூப்பிட்டு போயிடுறாங்க. தயவு செய்து யாரும் பெற்றவங்களை சோறு போடாமல் இருக்காதீங்க. கூட பிறந்தவங்கள பாருங்கள். நமக்கு ரெண்டாவது அம்மா நம்ம அக்கா தங்கச்சி தான். ஒய்ஃப் தாரம் தா தார அம்மாவுக்கு அப்புறம் தாரம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தாரம்லாம் ஒய்ஃப் கிடையாது. 100ல் 10 பொண்ணு தான் அந்த தாரத்துக்கு சமம். மீதி 90% தாரம்லாம் கிடையாது. எல்லாம் டேஞ்சரஸ் பார்ட்டி தான். எப்படி சொல்கிறேன்னாக்கா, இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம அப்பா அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணி தனி குடும்பம் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா நல்ல ஒழுக்கம் சொல்லி கொடுக்கணும். அம்மா அதுதான் உன் வீடு, நீ அங்கே தான் இருக்கணும், அதுதான் உன் குடும்பம், அதெல்லாம் அவங்க சொல்லி தரணும். ஆனால் அவங்க சொல்லி தர மாட்டாங்க. எவன் குடும்பம் எப்படி போனால் நான் உனக்கு பணம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க சில அப்பா அம்மாலாம். 100ல் 90% அப்பா அம்மா அப்படி தான் சொல்லி தருவாங்க. அவங்க அப்பா அம்மா வந்தாக்கா போயிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறது, கறி செய்கிறது, எல்லாம் மீன் செய்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம அப்பா அம்மா இப்போ நம்ம தனி குடு இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா உடம்பு சொல்லி நடிப்பாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்க நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு, காசு கொடுத்தா தான் சில பொண்ணுங்க சிரிக்குங்க. காசு கொடுனா உம்முன்னு இருப்பாளுங்க. அப்படி ஒரு சில கேட்டகரி இருக்குது. அப்புறம் தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே சேர்க்கக்கூடாது, அவளை மட்டும் பார்க்கணுன்னு இருப்பா தேர்ட் கேட்டகரி. ஆனால் அவள் என்ன பண்ணுவா, நம்மளை தனி கொடுத்துன கூட்டும் போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை மட்டும் நல்லா பார்த்துக்கும். அவங்க சம்பாதிக்கிறது என்னவோ இல்லை ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறது எல்லாமே அவங்க வீட்டுக்கே செஞ்சு லாஸ்ட்டில் அந்த ஹஸ்பண்டுக்கு பெரிய நாமம் ஒன்று பாருங்க, இப்படி பட்டையாக போடுவாங்க பெரிய நாமம். அப்போ பட்டையாக நாமம் போடும்போது என்ன பண்ணுவான், அவன் திருவோடு எடுத்துகிட்டு சுற்றுவான். கடன்காரன் இருக்கும்போது அந்த பொண்டாட்டி சொல்லுவா, உங்கள் அப்பா கிட்ட கேளு, உங்கள் அண்ணங்கிட்ட கேளு, உங்கள் அக்கா கிட்ட கேளுன்னுவான். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அவங்க அண்ணங்கிட்டேயோ அவங்க அப்பா கிட்டேயோ அவங்க அம்மா கிட்டேயோ கேட்க மாட்டான். ஏன்னு கேட்டாக்கா, அவங்க வீட்டு காசு நமக்கு வரக்கூடாது, நம்ம வீட்டு காசு அவங்களுக்கு போகலாம். இது தேர்ட் கேட்டகரி பொண்ணுங்க இருக்குது. ஒரு சில பொண்ணுங்க என்ன பண்ணும், ஃபோர்த்து கேட்டகரியில் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நம்ம கூட இருந்துக்கிட்டு நாசுக்காக வேலை பார்ப்பாங்க. அப்படியே சைலண்ட் கில்லர் மாதிரி. நம்ம ரிலேஷன்லாம் வீட்டுக்கு வந்தால் பேசாத மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்க. ஒரு மாதிரி சைலண்ட்டாக போவாங்க. அப்போ நம்ம ரிலேஷன் என்ன பண்ணணும், நம்ம இனிமேல் அங்கே போகவே கூடாதுடா, அந்த பொண்ணு நம்மக்கிட்ட பேச மாட்டா அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வரும். அது ஃபோர்த்து கேட்டகரி. ஃபிஃப்த்து கேட்டகரி பொண்ணுங்க என்ன பண்ணாலுங்க தெரியுமா, மாமியாருக்கு சோறு போட மாட்டான், மாமனாருக்கு சோறு போட மாட்டான். அவள் மட்டும் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு வடித்து அதை சாப்பிட்டு அவள் புருஷனுக்கு மட்டும் கொஞ்சமாக வச்சுட்டு படுத்துன்னு தூங்கிடுவாள். அது ஃபிஃப்த்து கேட்டகரி. சிக்ஸ்த்து கேட்டகரி பொண்ணு என்ன பண்ணுவா தெரியுமா, வெளியில் வேலைக்கு போவாள். ஆனால் அந்த காசை ₹1 கூட ஒரு தக்காளி கூட அந்த வீட்டில் வாங்கி போட மாட்டான். அவளும் அதை வச்சுக்க மாட்டான். அவங்க வீட்டிலே கொடுத்துட்டு அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருப்பான். கேட்டால் நான் வச்சிங்கன்னு பொய் சொல்லுவாள். அது சிக்ஸ்த்து கேட்டகரி பொண்ணு. செவன்த்து கேட்டகரி பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா, வெளியில் நல்லா படிச்சிருக்கும் அந்த பொண்ணு. எம்எஸ்சி பிஎட் பண்ணியிருப்பா, எம்ஃபில் பண்ணியிருப்பா, பிஹெச்டி கூட பண்ணியிருப்பா. பட் ஜாபுக்கு போக மாட்டாள். அந்த பொண்ணு விவசாயம் பண்ணும். கொல்லியில் விவசாயம் பண்ணி நல்லா அந்த ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்டுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதுதான் பொண்ணு. மீதி எல்லாம் அது பொண்ணு லிஸ்ட்லேயே கிடையாது. இந்த சிக்ஸ்த்து கேட்டகரி பொண்ணு லிஸ்ட்டு கிடையாது. அதெல்லாம் வாழ யூஸ் இல்லை. அந்த செவன்த்து கேட்டகரியில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த எம்ஃபில் முடித்தவங்க கூட போயிட்டு விவசாயம் பண்ணுறாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பொண்ணுங்க எங்கள் ஊர்லேயே கூட நிறைய படிச்சிருப்பாங்க. வெளியில் ஊர்லேருந்து கல்யாணம் பண்ணி வந்த பசங்க. அவங்க பார்த்தா விவசாயத்தில் போயிட்டு வேலை செய்வாங்க. மாடுக்கு புல் பிடுங்கி போடுவாங்க. கொல்லியில் எல்லா வேலையும் செய்வாங்க.
அவங்கள பார்த்தா நமக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி பொண்ணு நமக்கு அமையலைடான்னு நமக்கு அப்படியே ஒரு பொறாமை வரும். அந்த ஒரு பொறாமன்ற மாதிரிலாம் நமக்கு தோணுமா? அது செவன்த்து கேட்டகரி பொண்ணு. 8th கேட்டகரி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவ எப்படி இருப்பா தெரியுமா? அம்மா வீட்ல கோடீஸ்வரனா வாழ்ந்தாலும், புருஷன் வீட்ல பிச்சைக்காரன் வீட்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், அந்த ஃபேமிலி வந்து லைஃப்ல டாப்ல கொண்டு வருவா. அது 8th கேட்டகரி பொண்ணு. அந்த பொண்ணு அம்மா வீட்லேருந்து ஏமாத்தி, அண்ணன் தம்பி வீட்ல ஏமாத்தி வாங்கி, அந்த பொண்ணு லைஃப்ல முன்னேற பார்ப்பா. அது 8th கேட்டகரி பொண்ணு. 9th கேட்டகரி பொண்ணு வேலைக்கும் போமாட்டா, வீட்டு வேலையும் செய்ய மாட்டா. யாரோ செஞ்சு வச்ச 3 வேளை சாப்பிட்டு, படுத்துக்கிட்டு, தூங்கிட்டு டிவி பார்ப்பா. அது 9th கேட்டகரி பொண்ணு. 10th கேட்டகரி பொண்ணு என்ன பண்ணும் தெரியுமா? அது எந்த வேலையும் பண்ணாது, ஊடு ஊடா சுற்றிக்கிட்டு வரும். பீச்சு, பார்க்கு, லிப்டிக்கு, மை விட்டுக்குன்னு பாண்டி, சென்னை எங்கே விட்டாலும் டூரிஸ்ட் சுற்றிட்டு வரும். 10th கேட்டகரி. இந்த பொண்ணுங்களில் வந்து 10 கேட்டகரி இருக்குது தெரியுமா? பையனில் ஒரு கேட்டகரி இல்லை, ஒரே கேட்டகரி தான், ஏமாளி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்தோடனே அந்த பொண்ணு செத்துட்டாலோ, நம்ம வீட்டில் வந்து அந்த பெற்றவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? 10 பேரை கூப்பிட்டு வந்து அது இதுன்னு ரகலை பண்ணி, அவன் போட்ட ஒரு 5 பவுன் போட்டிருப்பான், அதை வாங்குவான். அந்த ஓட்ட ஜாமானுங்களை ஃபுல்லாக ஏற்றின்னு போயிடுவான். இது அவனுடைய 10வது இருக்கிற கேட்டகரி ஒரு லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டுங்களா, நெக்ஸ்ட்டு வந்து அதே வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பையன் இறந்துட்டானா, அந்த ஃபேமிலி சைடில் இருக்கிறவங்க அந்த பையனுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுவரையிலும் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஆனால் அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பொண்ணை வந்து வாம்மா நீ நான் கூட வந்து இருமா, இந்த வீடு வேணாமா, நம்ம கூட வாமான்னு சொல்லிட்டு பொண்ணை அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன் சொல்லுங்கள்? அந்த பையன் வீட்டில் சொத்து இருக்குது, பணம் இருக்குது, நகை இருக்குது, எல்லாமே இருக்குது. அது ஃபுல்லாக அந்த பொண்ணுக்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டு அந்த பொண்ணை நடுத்தெருவில் விட்டுருவாங்க. அவங்க வீட்டில் 2 பையன் இருப்பான். அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது பார்த்தீங்களா? கல்யாணம் ஆன பிறகு அவங்க வெளியே போன்னு சொல்ல மாட்டாங்க. வெளியே போன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்குவாங்க. இவ தானாக வெளியே வருவான். அது 11th கேட்டகரி. இந்த மனுஷனுக்கு இவ்வளோ கேட்டகரி இருக்குது. ஆனால் ஆண் கேட்டகரிக்கு ஒன்றே ஒன்று தான். கஷ்டப்பட்டாலும் அவனே தன் கையை தன்னை நம்புவான். கஷ்டப்படாமல் சந்தோஷமாக இருந்தாலும் அவன் கையை அவன் நம்புவான். நெக்ஸ்ட்டு பார்த்தினாக்கா, எதுவுமே அவனுக்கு யூஸ் கிடையாது. அவன் சம்பாதிக்கிற காசும் அவனுக்கு சேஃப்டி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே அம்போன்னு உட்கார்றவன் தான் ஆண். இதுதான் வந்து இந்த ஹியூமன்ஸில் இருக்கிற ஒரு ஃபேமிலி கேட்டகரி. இந்த கருத்து தான் நான் சொல்ல வந்தேன். நான் சொன்னது தப்பான கமெண்ட்டாக இருந்தால் யாரை ரிப்ளை பண்ணுங்கள். இது உண்மைன்னு சொன்னால் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். இது நான் சொன்னது எதுவுமே உண்மை, எல்லாமே உண்மை, ஒரு பொய் கிடையாது. நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு பொண்ணு வந்த உடனே 1 மாதம் 2 மாதம் சைலண்ட்டாக இருக்கும். நம்ம ஃபேமிலியை வந்து அப்படியே இது அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணி பார்த்து எங்கே புள்ளி வைக்கணுமோ அங்கே புள்ளி வச்சுருவோம். அப்பா அம்மா கட் பண்ணுவான். செகண்டு அண்ணன் தம்பியை கட் பண்ணுவான். தேர்டு அக்கா தங்கச்சியை கட் பண்ணுவான். இதுதான் வந்து அந்த பொண்ணுங்க தாட்டே. ஆனால் ஒரு 10% பொண்ணுங்கள்லாம் அப்படியே சூப்பராக இருக்கும். அழகாக சொல்ல வரல, அறிவும் சொல்கிறேன். நல்ல அந்த ஒரு பொண்ணு வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா, இது ஜாதியை பற்றி பேசக்கூடாது, தப்பு, எல்லாம் மன்னிச்சிடுங்க. இது நான் சொல்கிறது அத்தனை உண்மை தான். எம்பிசிலாம் பார்த்தீங்கன்னா, எம்பிசி முதலியார் வன்னியர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய கட்டி கொடுப்பாங்க. அவள் இருக்கப்பட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும், இல்லாதப்பட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும், அந்த பொண்ணு அந்த குடும்பத்தை போய் டாப்பில் தூக்குவாள். ஏன்னா வந்து அவங்க ஃபேமிலி எதுன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்த்தா அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, நடிகரை விட ரொம்ப அழகாக இருப்பாளுங்க. எங்கள் பக்கத்து ஊர்லலாம் அந்த பொண்ணுங்க பார்த்தாக்கா, சாயந்தரம் நான் பில்லு பிடுங்க போகிறேன்னு பார்த்தாக்கா, அப்போ அந்த பொண்ணுங்க அங்கே பில்லு பிடிங்கின்னு இருப்பாளுங்க. பொண்ணை பார்த்தா அப்படியே தகன்னு மின்னும். அந்த மாதிரி இருக்கிற பசங்க அந்த கரும்பு குழியில் பூந்து அவ்வளோ வேலை செய்வாளுங்க. அப்போ அது காரணம் நான் கேட்பேன், ஏன் பாப்பா நீங்கள் எதுவும் செய்யுன்னு கேட்டால் சொல்லுவா, நம்மளை வந்து நம்ம வீட்டில் கட்டி கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் நம்ம வீடு, அது வந்து நம்ம அப்பா அம்மா வீடு, எப்பயோ போகலாம் வரலாம், நல்லது கிட்ட செய்யலாம், இதுதான் அவங்களாம் நம்மளாம் முன்னேறணும், லைஃப்பில் போட்டி போட்டு வாழணும் அப்படின்னு சொல்கிற பொண்ணுங்க தான் அந்த சூப்பர் ஸ்டார் பொண்ணுங்களாம். ஆனால் அந்த பொண்ணுங்களை யாருக்கு அமையும் தெரியுமா? ஒன்றுத்துக்கும் லாகி இல்லாத குடிகாரம், அக்யூஸ்டு, ஃபோர்ஜரி, கல்ஃப்ரிட்டு, அந்த மாதிரி பையனுக்கு தான் அந்த மாதிரி ஒரு பொக்கிஷன் கிடைக்கும். நல்லா டேலண்ட்டாக நல்லா சம்பாதிக்கிறவன், திறமையாக இருக்கிறவன், கேள்வி கேட்குறவனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராடு தான் அமையும். எதுக்கும் லாக் இல்லாத ஃப்ராடு அமையும். இதுதான் வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிறது. இதுதான் உண்மை, நான் பொய் சொல்ல. நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோஸை நீங்கள் பொறுமையாக கேட்டு பாருங்கள், இது உண்மையாக என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளை படிக்க வைக்கிறது நம்ம அப்பா அம்மா, நம்ம அக்கா, நம்ம அண்ணன். ஏன் படிக்க வைக்கிறாங்க?
நம்ம தம்பி படித்தானாக்கா நம்மளை பார்த்துப்பான்ற ஒரு தைரியத்தில் அவங்க நகையை பணத்தை விற்று நம்மளை படிக்க வைப்பாங்க. அண்ணன் வந்து நமக்கு செலவு பண்ணுவான். நம்ம தம்பி படிச்சுட்டு வேலைக்கு போனால் நம்மளை பார்ப்பாங்க. நம்ம அப்பா அம்மா ஏன் படிக்க வைக்கிறாங்க? நம்ம படிக்கலனாலும் நம்ம புள்ள படித்து நல்லா இருக்கட்டும், நம்மளை வயசானா பார்ப்பான்னுவாங்க. ஆனால் வராங்க பார்த்தீங்களா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு, நம்மளா வந்து காசு கொடுத்து சூனியம் வைக்கிறன்ற கதையில் நம்மளா போயிட்டு பொண்ணை பார்த்து கூப்பிட்டு வரோமே, அதுதான் டேஞ்சரு. லவ் பண்ணி கட்டுறது பெஸ்ட்டு. லவ் பண்ணி கட்டுற பொண்ணுங்க வந்து அந்த ஃபேமிலியை வந்து நல்லா பார்த்துக்குதுங்க. பார்த்து கட்டுற பொண்ணுங்க ஃபுல்லாக அந்த ஃபேமிலியை அப்படியே கீழே போட்டு அமைக்கிடுதுங்க. அது எதுக்கும் லாக் இல்லை. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்தையும் ஏமாந்து போகிறது பையனுங்க தான். பொண்ணுங்க எல்லா விஷயத்துலையும் உஷாராக இருப்பாங்க. இப்போ தெரியுதா ஏன் இந்த கேட்டகிரி நான் உங்களுக்கு சொன்னேன்? பொண்ணில் வந்து 11 கேட்டகிரி இருக்குது. ஆனால் பையனில் ஒரே கேட்டகிரி தான் இருக்குது. ஏமாறுற கேட்டகிரி ஒன்று மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு. பாய்.